ஒரு வெற்றியுடைய விலை மதிப்பு என்னன்னு தெரியுமா? இழப்புகள், அவமானங்கள், நிந்தனைகள், பசி, தூக்கமில்லாத இரவுகள், துரோகங்கள், உதவி செய்ய யாருமே இல்லாத சூழ்நிலைகள், இதெல்லாம் தாண்டினா தான் வெற்றியை நம்ம ருசி பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை கடக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஒன்று தேவைப்படுது. சில வேளைகளில் அது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கிடைக்கலாம், வெல்விஷர்ஸ்லேருந்து கிடைக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸ்லேருந்து கிடைக்கலாம். சில மோட்டிவேஷனல் புக்ஸ் படிக்கும்போது, வீடியோஸ் பார்க்கும்போது, மூவிஸ் பார்க்கும்போது இப்படிலாம் கூட சில வேளையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்போவுமே அது நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொன்னால் நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு நாளும் பில்ட் பண்ணப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு தேவை நமக்கு நல்ல ஒரு மெடிடேஷன், ப்ரேயர். கடவுள் ஒரு அருமையான வார்த்தையை பைபிளில் கொடுத்துருக்கிறாரு. ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஸோ எவ்ரிடே மெடிடேஷன், ப்ரேயருக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கடவுளோடு கூட நேரம் செலவு பண்ணுங்கள். உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிற எல்லா போராட்டங்களையும் தடைகளையும் தாண்டி நீங்கள் ஜெயம் பெறுவீங்க.